இன்னைக்கு தேதியில நம்ம யங்ஸ்டர் கிட்ட அவங்க சேலரியில குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஹேர் ஸ்டைலுக்காகவும் ஹேர் ஸ்ட்ரெட்னிங் ஹேர் கேலரிங் போயிடுறத பாக்குறோம். ஆனா 30 வயசு ஏறதுக்குள்ளேயே நரைமுடி வந்து கடுப்பேத்திடுது. அப்புறமா ஆயுசுக்கும் டை அடிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு நம்ம பாட்டிமார்கள் ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காங்க. அதுதான் கடுகு எண்ணெய் மசாஜ். சரி, இந்த கடுகு எண்ணெய் மசாஜ் அப்படின்னா என்னன்றதான் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடுகு எண்ணெய் மசாஜ்னு சொன்ன உடனே என்னது, நம்ம வீட்டு சமையல்ல தாளிக்கிற கடுகுல இருந்து எண்ணெயா, அதையா மசாஜ் பண்ணிக்கணும் சீஷின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நாம தாளிக்கிற கடுகு இல்லைங்க, வெண்கடுகு. அதாவது வெள்ளையான கலர்ல இருக்கிற கடுகு எண்ணெயாக்கி அந்த எண்ணெய தலையில மசாஜ் பண்ணிக்கிட்டா வெள்ளை முடி கருப்பாகிடும். வெள்ளை முடி கருப்பா மட்டும் இல்ல, ஸ்ட்ராங் ஆயிடும். முடியும் கொட்டாது. தலைமுடி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த வெண்கடுகுல செஞ்ச எண்ணெயிலிருந்து சில ட்ராப் எடுத்து சுடு தண்ணில ஊத்திட்டு அதை அப்படியே ஸ்டீம் பண்ணீங்கன்னா உங்க மூக்குல இருக்கிற அடைப்பும் போயிடும். நெஞ்சில் இருக்கிற சளியும் காணாமல் போயிடும். இந்த கடுகு எண்ணெயை இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் இருக்கணும்னா தினமும் நைட்டு தூங்குறப்போ உங்க தொப்புள்ள ஒரு சொட்டு ஊத்திக்கிட்டு அதை சுத்தி நல்லா தேய்ச்சி விடணும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா நரம்பு எந்த பிரச்சனையும் பண்ணாம அது வேலையை மட்டும் சரியா செய்யும். இப்பெல்லாம் உட்கார்ந்து வேலை செய்யறது அதிகம். சோ லெக் மூவ்மெண்ட் இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறதால மசில்ஸ்ல பிடிப்பு ஏற்பட்டுடும். அதாவது தசை ஒரு மாதிரியாக ஆகி வலி எடுக்க தொடங்கிவிடும். இதுக்கு கடுகு எண்ணெய கால்ல தேய்ச்சி நீவி விட்டீங்கன்னா கால் வலியும் இந்த தசை பிடிப்பும் காணாம போயிடும். அந்த அளவுக்கு இந்த கடுகு எண்ணெய்க்கு பவர் அதிகம். இது மட்டும் இல்லைங்க, சுவையான உணவுகள் தயாரிக்கிறதுக்கும் அல்லது நீங்க தயாரிச்ச உணவு சுவையா இருக்கிறதுக்கும் கடுகு எண்ணெயை யூஸ் பண்ணுங்க. முழுசா சொல்லணும்னா சருமம், முடி, மூட்டு வலி, ஒவ்வாமை, அரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு கடுகு எண்ணெய் மசாஜ் முழுமையான நிவாரணம் தருது. ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அற்புதத்தையும் கடுகு எண்ணெய் வழங்குது. முக்கியமா உங்களோட ஆயுர்வேத டாக்டர் கலந்து ஆலோசிச்சு அப்புறம் இந்த வெண்கடுகு எண்ணெயை சாப்பிட்டு வந்தால் உங்களோட கல்லீரல் மற்றும் மண்ணீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். செரிமான மண்டலத்தின் குறைபாடுகளும் சீரடையும். ஒரு சிலருக்கு வெள்ளை முடியை கருமையாக்குவதோடு முடி வளரவே வளராதுன்னு நினைச்ச சில வழுக்கை தலையர்களுக்கும் கூட இத்தகைய வெண்கடுகு எண்ணெய் மசாஜ் பலன் தர்றதா சிலர் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது, இவ்வளவு இருக்கிற இந்த பொருள்ல ஒரு சில கலப்படவாதிகள் கேழ்வரகு மற்றும் தரக்குறைவான ஆர்ஜிமோன் விதைகளை கலந்து கலப்பட கடுகாகவே விற்பனை செய்றாங்க. அதனால இதோட மருத்துவ குணம் குறையிறதோட உடலுக்கு ஆரோக்கிய கேட்டையும் ஏற்படுத்துது. அதனால நீங்கள் சமையலுக்கு தாளிப்பதற்கான கடுக வாங்கினாலும் சரி, எலும்பு முதல் தோல் வரையிலான உடல் உறுப்புகளின் வலிமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் பயன்படுத்தும் வெண்கடுக வாங்கினாலும் சரி, அது கலப்படமில்லாத இயற்கையான கடுகு தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்து வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு.